இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப டேஸ்டியான கடப்பா சட்னி எப்படி செய்யலான்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கரில் துவரம் பருப்பையும் உருளைக்கிழங்கு, ஒரு பச்சை மிளகா, மஞ்சள் பொடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்து இது ரெடி ஆகவும் உருளைக்கிழங்கையும் பருப்பையும் நல்லா மசிச்சுட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பச்சை மிளகா, பொட்டுக்கடலை, சோம்பு, கசகசா ஆட் பண்ணி நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு அல்லது 3 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இது கூடயே நம்ம 2 அல்லது 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கவும் நம்ம அரைச்சி எடுத்துருக்க தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வேக வச்சுருக்க பருப்பும் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மூடி போட்டு நல்லா கொதிச்சு வர டைமில் கடைசி கொத்தமல்லி தூவி அடுப்புலேருந்து இறக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் கும்பகோணம் ஸ்டைலில் கடப்பா சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி வைக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.